ஹாய் ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ பிக் பாஸில் நடந்த லைவ் அப்டேட்டுங்க. நேற்று நடந்த எபிசோடில் வந்து நம்ம பாரு மற்றும் கமருதீன் ரெண்டு பேருமே பிரியதாக சொல்லியிருக்காங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள். அதுக்கு மேலே நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் சேருது. அதனால் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள். ஸோ நேற்று வந்து நம்ம சேதனை வந்து வெளுத்து வாங்கிட்டார். ஸோ கமருதீன் மற்றும் பார்வதியை வந்து அந்த அளவுக்கு இது வரைக்குமே வந்து யாருமே இந்த மாதிரி திட்டினது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து திட்டி முடிச்சிட்டாரு. இவங்க வந்து திருந்துவாங்களா மாட்டாங்களா கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ நம்ம என்ன ஒரு 80-20 தான் வச்சுக்கலாம். ஸோ 80% திருந்த மாட்டாங்க, 20% திருந்துற மாதிரி நடிப்பாங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து நேற்று வந்து பார்வதி வந்து பேசலான்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. கமருதீன் வந்து எனக்கு வேணவே வேணாம், இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு கம்யூனிகேஷன் கண்டினியூ பண்ண வேணாம், வந்து ரொம்ப பேட் இம்ப்ரெஷனாக ஆகுதுன்ற மாதிரி வந்து நம்ம கமருதீன் முடிவு எடுத்துட்டாரு. எப்போ இந்த பாயிண்ட் யோசிச்சிருப்பாருன்னா, வெளியில் வந்து கானா வினோத் மற்றும் வந்து அமித் கமருதீன் 3 பேர் இருக்கும்போது, டேய் நீ பண்ணுறது எது சரி தவிர எனக்கு தெரிலடா, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிற, இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியல, அவங்க வீட்லேயும் பேசணும் உங்கள் வீட்லேயும் பேசணும், எல்லாம் நிறைய விஷயம்லாம் இருக்குன்ற மாதிரி கானா வினோத் நேற்று அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். ஈவினிங்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். அட்வைஸ் பண்ணும்போதே வந்து நம்ம கமருதீன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து எந்த முடிவு எடுக்கணும்னு தெரியல, ஸோ எப்படி அந்த கண்டினியூ பண்ணணும்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த சேதனை வந்து வெளுத்து வாங்கினதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டார். இப்போதைக்கு ஸோ இருக்கிற 30 டேஸோ 35 டேஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பேச தேவையில்ல, நம்ம வந்து நார்மலாக இருக்கலாம், அந்த மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு ஃபிக்ஸான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். அந்த ஸ்டாண்டை போய் நம்ம பார்வதியை கன்வே பண்ணுறாரு. பார்வதியை கன்வே பண்ணும்போது பார்வதி என்னது பேசாமல் இருக்கிறதா, அதெல்லாம் நம்மளால் இருக்க முடியாதுடா, என்னடா சொல்ல வர, எனக்கு புரியலடா, நீ ஏன் இப்படி பண்ணிட்டலாம் சொல்லிட்டுருக்காங்க. பார்வதி அவர் கம்முன்னு விட்டாலே போதும், அவன் பான கேம் ஏதோ வந்து இப்போ தான் வந்து